ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் அன்றாட வாழ்விற்கு தேவையானவற்றிற்காக நீ பலரிடமும் கையேந்தி நிற்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அம்மா. இது உன் செயலால் தானே வந்தது. இதை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் என் பிள்ளையான நீ மற்றவரிடம் கையேந்துவது எனக்கு பிடிக்காதம்மா. மேலும் அது உன் தன்மானத்திற்கும் இழுக்காகும், உன்னுள்ளே இருக்கும் எனக்கும் இழுக்காகும். அதனால் என்னிடம் கேட்ட பிறகு உடனே கிடைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடாது. கொஞ்சம் நாள் நீ பொறுத்திருக்க வேண்டும். ஏன், நீ அழும் அளவிற்கு சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். அதை கண்டு நீ பயப்படவும் கூடாது, பின்வாங்கவும் கூடாது. அது உன் கர்ம வினையை மற்றவரிடம் சென்று கையேந்துவதற்கு பதிலாக வேறு விதமாக நான் அதனை உன் கண்ணீரால் கழிக்கிறேன். அதை கழிக்காமல் என்னிடம் இருந்து நீ பரிசை பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் நீதியும் கூட. இதனை புரிந்து செயல்பட. இருள் நீங்கினால் வெளிச்சம் தெரிவது போல் கெட்டது அனைத்தும் உன்னை விட்டு நீங்கினால் தானே நல்லது அனைத்தும் உன் வாழ்வினில் நடக்கத் தொடங்கும். நான் உன்னிடம் பல முறை சொல்லியுள்ளேன், உனக்கு தேவையான எல்லா வலிமையையும் உதவியும் உனக்குள்ளே இருக்கின்றன என்று. நம்பிக்கையுடன் நீ செய்யும் காரியங்களில் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் நீயே அதை நம்ப மறுக்கிறாய். தெய்வம் உன்னுடன் இல்லை, அதனால் நீ கஷ்டப்படுகின்றாய் என்று யாரோ எவரோ சொன்னால் அதையெல்லாம் நம்பிவிடுவாயா? நீ உன்னுள் புருவத்தின் மத்தியில் ஒளியாய் அமர்ந்து கொண்டிருக்கும் என்னை தரிசிப்பதில்லை. அதனால்தான் உன் கர்மவினை செயல்புரிய தொடங்குகிறது. அதனால் என்னை நீ தரிசிக்க முடிவதும் இல்லை. மேலும் என்னையும் எங்கோ தேடி அலைந்திட உன்னை அங்கே போ, இந்த பரிகாரம் செய் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றது உனது கர்ம வினையானது. நீ ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் பணியை தட்டி கழிக்கிறாய். அந்த பொறுப்பு எல்லோருக்கும் கிடைத்து விடாது. நல் உணர்வில் ஊறி கிடக்கும் மக்களுக்கு மட்டுமே கிடைக்கும். ஆனால் என் பிள்ளையான உனக்கு நான் உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் நீ நல்லுணர்வில் ஊறிப்போன பிள்ளை அம்மா. நீ அதனை இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம் என்று தானே யோசிக்க வேண்டும். மாறாக அதில் தற்போது முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்றவுடன் வேறொரு வேலை வேண்டும், எனக்கு பணவரவு இல்லாமல் தவிக்கிறேன் என்று சொன்னால் உனக்கே நியாயமாக படுகிறதா? உனது இன்றைய சூழ்நிலையை மனதில் வைத்துக்கொண்டு என்னிடம் வேண்டுகிறாய். நானோ உனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உனது வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றேன். உன் கண்ணீரால் நீ உனது கர்ம வினையை கழிக்க வேண்டும் என்று தானே சொல்கின்றேன். அதற்குத்தானே இந்த ஏற்பாடெல்லாம். முதலில் நீ செய்யும் வேலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதில் உனக்கு முழு திருப்தி இருக்க வேண்டும். அதில் ஈடுபாடு இல்லாமல் பணத்தை மட்டுமே உனது குறிக்கோளாக நோக்கி இருந்தால் வெற்றி பெற முடியாத. அந்த குறிக்கோளுக்காக நீ சில தியாகங்கள் செய்ய வேண்டிதான் வரும். இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமுமே கிடைத்து விடுவதில்லை. ஒன்றை பெற வேண்டும் என்று மனமானது ஏங்கினால் மற்றொன்றை நீ இழக்க நேரிடும். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நீ இழந்ததை விட பன்மடங்காக அதிகமாக பெறுவாய். அதுவும் என்னிடம் இருந்து. பணமாகினும் சரி, பொருளாகினும் சரி, அது எதுவாகினும் என்னிடம் இருந்து நீ பெறுவது நிச்சயம் மேன்மேலும் உனக்கு விருத்தியை தான் தருமே ஒழிய இந்த மனிதர்கள் உனக்கு தருவதைப் போல் காற்றோடு என்றுமே கலந்து போய்விடாது. என் அன்பு பிள்ளையே, எப்பொழுது நீ எந்த வேலை செய்வதானாலும் அதனை என்னிடம் மனப்பூர்வமாக அர்ப்பணித்துவிடு. நான் அதை சிறப்பாக செய்து தருகிறேன். என்றோ ஒரு நாள் அந்த வேலை வெற்றி பெறப் போகிறது என்று நீ நினைக்காமல் இன்று இந்த நொடியே இந்த செயல் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய். நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் வீண் போகாது, உன் முயற்சியும் தோல்வி அடையாது. பிறருடைய மனதை கவர வேண்டும் என்று குறுக்கு வழியில் நீ யோசிக்க தேவையில்லை. உனது செயல் உண்மையாயிருப்பின்
உன் மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் செயல் நிச்சயம் வெற்றி பெறும். அதுவும் உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைத்து அழகு பார்க்க போகிறேன். பிறருடைய மனதை கவர்வது உன்னுடைய அறிவோ அழகோ அல்ல, நீ பழகும் விதமும் பிறரை நீ மதிக்கும் விதத்தில்தான் அமைகிறது. உன் செயலை செய்து முடிக்க பிறரிடம் நீ உதவி எதிர்பார்த்தால் உன் கர்ம வினையை கழிப்பதில் மட்டுமே காலம் இப்படியே சென்று கொண்டிருக்கும். எனது உதவி உன்னுள் இருக்கும், என் மூலம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏற்கனவே நீ பல 1000 கர்ம வினையை அனுபவித்து விட்டாய். அழுதும் தீர்த்து விட்டாய், அனுபவித்து முடித்து விட்டாய். இனி ஒன்றும் இல்லை வாழ்வினில். எப்படியாவது முயன்று இந்த வாழ்க்கை என்னை என்ன பாடாய்ப்படுத்தினாலும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்று இருக்கும் உன்னிடம் இந்த வாழ்க்கை நீ என் மீது கொண்ட உனது நம்பிக்கையை அசைத்து பார்த்து கொண்டுதான் இருக்கும். அவ்வப்போது அதில் நீ என்றுமே மனம் தளர்ந்து விடக்கூடாது. அதையெல்லாம் நீ கண்டும் காணாமலும் காதில் வாங்காமலும் உன் வழி நேர் வழி என்று மேன்மேலும் உனது பணியை தொடர்ந்து கொண்டே இரு. நீ இதையெல்லாம் யோசித்தால்தான் உன் கர்ம வினை வேலை செய்யும். எதையும் கண்டும் காணாமலும் சென்று கொண்டே இரு. இனி யார் விடும் சாபமும் உன்னை தீண்டாது, தீண்டவும் விடமாட்டேன். வெற்றி இனி உனக்கே உரியது. இன்னும் சில நாட்களில் நீ தற்போது செய்து வரும் வேளையில் மாபெரும் பரிசு கோப்பையை பெறப்போகிறாய், அதுவும் என்னிடமிருந்து. இந்த மாதத்தின் சிவனுக்குரிய சிவராத்திரி தினமான இன்று அவரின் அருள் உனக்கு பரிபூர்ணமாக இருந்திருந்ததால் தான் உன்னால் எனது இந்த தெய்வ வாக்கை கேட்க முடிந்தது. கைரேகை ஜோசியம் சொல்லாத உண்மையை இனி என்ன நடக்கப் போகின்றது உனது வாழ்வினில் என்று நான் உனக்கு அனைத்தையும் சொல்லிவிட்டேன். இது ஆறுதல் அல்ல, இது உனது வாழ்க்கை. இனி நம்புவது உனது கையில்தான் உள்ளது. எனது வாக்கினை நம்பி உனது பணியை மேன்மேலும் தொடர்ந்து செய். வெற்றி உனக்கே உரியது. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.